வனப்பேச்சு தேரண்டச்சி என்ற நவீன நாடகமானது மக்கள் மத்தியில் புதிய விழிப்புணர்வை கிடைக்கும். இன்று நாம் இயற்கைக்கு எதிராக பல சந்தர்ப்பங்களில் நம்ம இயற்கையை வென்றுதான் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்மை இல்லை. இயற்கை நம்மை பஞ்சபட்சமாக இன்று பிடிக்கின்ற ஒரு செய்தியை மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கலை கண்ணோட்டத்தோடு இந்த நாடகம் கூறியுள்ளது என்றால் அது மிக இல்லை. நாடகம் ரோகிணி நடிகர் அவர்கள் மிக நேர்த்தியாகவும் அழுத்தமாகவும் கருத்துக்களை பதிவு செய்வது எங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் அனைவருக்கும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இந்த உலகம் மனிதர்களுக்கான மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானது அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக தன்னுடைய நடிப்பில் ரோகிணி அவர்களுடைய கலைக்குழு வந்து சிறப்பாக சொன்னாங்க. இது நாடகமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஈர்த்தோட உள்ளார்ந்து அவங்க அந்த கேரக்டராகவே வந்து நீப்படுத்தி அதை சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே மிக அருமையாக இருந்தது. இந்த கலைக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஒருங்கிணைத்து தந்த ஈரோடு நாடகப்பட்டிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான முக்கிய நாடகமாக இது பார்க்கப்படுது. எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இயற்கையை பற்றி முழுவதுமாக தெரியப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை அவங்களோட நடிப்பு ஒவ்வொன்றும் தத்ரூபமாக ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளிப்படுத்துச்சு. எல்லாரோட நடிப்பும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இது நிறைய இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கான முக்கிய நாடகமாகவும் இயற்கை சீரழிவுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தடுக்கணுங்கிறத ஒரு நோக்கமாகவும் நாங்கள் நிறைய கருத்துக்களை ஒவ்வொரு டைலாக்குகளும் ஒவ்வொரு வசனங்களும் நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்துச்சுன்னு சொல்கிறேன். இதில் நடித்த நிறைய ரோகிணி மேம் எல்லாத்துக்கும் நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நாடகம் படிப்பு உலகத்தில் இல்லாத சூழலில் கேடுகளை கலைந்தெறியும் வகையில் மிகச்சிறப்பான நாடகத்தினை திரு பிரளய நபர்கள் எழுதி இயக்கி எல்லா கலைஞர்கள் நடித்திருக்கிறார். மிக அற்புதமான படைப்பு தொடர வேண்டும். அப்பொழுதுதான் மனிதர்கள் தாங்கள் எவ்வாறு இவ்வளவு தவறுகளை செய்துகின்ற இயற்கையின் மீது என்பதை உணரும் வகையில் இந்த நாடகம் நடைபெற்று சிறப்பான பணி தொடர வேண்டும். பிரளயனோட இன்றைக்கு வந்து காலநிலை மாற்றம் வந்து அள்ளிட்டு போகிற காலகட்டத்தில் எனக்கு நிறைய எழுத்து வந்துச்சு. அந்த எழுத்து கொஞ்சம் பேர் படிக்கும்போது இதை பற்றி பேசும்போது காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு இலக்கியம் ஒரு பெரிய கருவியாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அப்போ இலக்கியம் தான் மனிதனுடைய மனதில் சென்று அதை தடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வேலை செய்யும். எவ்வளவு நிறைய ஆய்வுகள் நடக்குது, நிறைய எழுதுகிறாங்க. ஆனால் இலக்கியமாக எதுவும் அந்த இலக்கியமாக அது படைக்கப்படும் போது தான் மனிதனுடைய மனதில் அது பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் என்ற அடிப்படையில் பர்லினுடைய இந்த நாடகம் வந்து மிக முக்கியமான தமிழகத்தினுடைய வரவு. இந்த மனப்பேச்சு என்ற நாடகத்தை நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக கோவையிலிருந்து வந்திருக்கு. மிக அற்புதமான ஒரு கலை வடிவம் நாடகம். இந்த கலை வடிவத்தின் மூலம் எப்படி இயற்கையை நாம் உள்வாங்கிக் கொள்வது, இயற்கையும் நாம் ஒரு அங்கம் தானே தவிர இந்த இயற்கையின் எஜமானன் நாம் அல்ல என்பதை மிக அற்புதமாக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணா மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாடகம் மிகச்சிறப்பான முன்னெடுப்பு, மிகச்சிறப்பான கதை வடிவம், மிகச்சிறப்பான நடிப்பு ஆகியவை அனைத்தும் சேர்ந்து அமைந்த மிகச்சிறப்பான நாடகம் இது ஒவ்வொரு ஊரிலும் நடத்தப்பட வேண்டிய, குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இது எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நாம் இந்த நாடகத்திற்கு பிறகு இயற்கையை வேறொரு பரிணாமத்தில் பார்ப்போம் என்பது எந்த மாற்று கருத்தும் எனக்கு இது. நன்றி தான்.